இங்க இருந்த பெட்டியெல்லாம் எங்க சார்? அதை நான் அப்பவே எடுத்து உள்ள வச்சிட்டேன். ஓஹோ, ஒரே அளவா? அவர் வாட்ட சாட்டமா தானே இருக்காரு. மாசத்துக்கு இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் அமைஞ்சா நல்லா இருக்கும். ஆனா எங்க? ஐயோ, என்ன நாய் பண்ணையா வச்சிருக்கான்? எப்படி தப்பிக்கிறது? Go back. Go back. அது சரி, இதுங்களுக்கு இங்கிலீஷ்ல சொன்னாதான் புரியும் போல இருக்க. தெரியாம போச்சு. ஷபா சார், நீங்க மட்டும் வரலன்னா என் கதி அதோ கதி ஆயிருக்கும். ஏன் சார், இதுங்கெல்லாம் நீங்க வளர்க்குற நாயா சார்? வளர்க்கறது நான் இல்ல, ஆனா என் பேச்ச மட்டும் தான் கேட்கும். ஆரம்பத்திலே உங்க பேச்ச கேட்காம போனது ஏன் தப்பு தான் சார். நான் இங்கே தங்கிக்கிறேன் சார், ப்ளீஸ். சரி உள்ளவா, குளிச்சு முதல்ல ஃப்ரெஷ் அப் பண்ணிக்க. டின்னர் எடுத்து வைக்கிறேன், சாப்பிடு. தேங்க்யூ சார். நல்ல வேலை நாய்க்கு டின்னர் ஆகாம தப்பிச்சேன். இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்க தனியாவா சார் இருக்கீங்க? ஏன் இந்த இடத்த பார்த்த உடனே பயமா இருக்கா? இல்ல சார், சும்மா தான் கேட்டேன். ப்ளீஸ் கம். ராஜு, அந்த ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிக்கும். உங்களை மாதிரி வெளிநாட்டில் இருந்தவங்க கிட்ட தான் இதெல்லாம் கிடைக்கும் சார். இதுவே எங்க ஊர் சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா வாசல்ல நிக்க வச்சு பேசி அமைச்சிருவாங்க. நான் என்னோட விசிட்டிங் கார்டு கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த ஊர்ல என்ன வேலை நடக்கணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உடனே வந்துடுறேன். எதையோ கீழே போட்டுட்டு? அது போட்டோ சார். சார், ஆள் சூப்பரா இருக்கால. அவன் என் லவர் சார். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஹவுஸ் சர்ஜனா இருக்கா. அவன் என் முறை பண்ணதான் சார். நல்லா இருக்கால சார்? உங்க ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. யூ ஆர் வெரி லக்கி. தேங்க்யூ சார். இவனுக்கு கிடைச்ச மாதிரியே ஒரு நல்ல வேலையும் கிடைச்சிட்டா நான் நிஜமாவே லக்கி சார். வேலையை தான் தேடிட்டே இருக்கேன். அப்புறம் சார், என்னாச்சு சார்? கழுத்துல என்ன காயம்? ஓ இதுவா, அந்த நாய்க்கு பயந்து ஓடி வந்தல சார், அப்ப ஏதாவது பட்டிருக்கோம். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? உன் வேலையை பத்தி. கல்யாண விஷயத்தை எடுத்தாலே எங்க மாமா ஒரு நல்ல வேலை அமையட்டும், அதுக்கப்புறம் அதை பத்தி பேசலான்றாரு. எங்க மாமா பத்தி சொல்லையே, அவர் பெரிய ஆள் சார். இந்த ஊர்ல அவரை பத்தி தெரியாதவங்களே இருக்க முடியாது. பெரிய மந்திரவாதி. சூரக்கோட்டைக்கு போய் சூரியமூர்த்தின்னு கேட்டீங்கன்னா போதும், அப்படியே நடுங்கும். யாரு? பேய்ங்க. உன்னை என் கூட கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். எங்க சார்? வெளிநாட்டுக்கா சார்? எஸ். வரியா? என்னது வரியாவா? கிடைக்கிற சான்ஸை லூஸ் பண்ணுவேனா? அதுக்காக தானே சார் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. உனக்காக சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். 5 நிமிஷம் சார், இப்பயே வந்துடுறேன். ருமேனியாவிலேயே இருந்தனா எதுக்காக இந்த நாட்டுக்கு வந்தேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என்னோட ராஜகுமாரி, பிரின்சஸ் ஆஃப் டிரான்சில்வேனியா. போர்ல மிகப்பெரிய வீரனான கிங் டிராகுலா இறந்துட்டதா அவனோட எதிரிகள் பொய் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த டிராகுலாவோட அன்பு காதலி தற்கொலை செஞ்சு இறந்துட்டான்.
அந்த வேதனையை தாங்க முடியாம ஆண்டவனையே எதிர்த்து போராட துணிச்சிட்டான் டிராகுலா. மனித வேட்டையாடும் டிராகுலாவோட ஆபத்தான பாதைக்கு அதுவே ஆரம்பமாயிடுச்சு. மீனா, நான் தான் பேசுறேன். ஷார்ப்பா 4 மணிக்கு பீச்ல இருப்பேன். Get ready for a surprise. Yeah, I'm getting ready. ஏய் மீனா, நில்லு. உனக்கு மீனான்னு பேர் வச்சதே தப்பு. ரொம்ப நழுவி ஓடுற. இப்ப நிக்க போறியா இல்லையா? ஏய், கைய விடு. இது பப்ளிக் பிளேஸ். யாராவது பாத்துற போறாங்க. அவங்க வேலையா இருக்காங்க. யாரும் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு உமா கூட. நோ. ஏய், என்ன ஒரு சின்ன உமா கூட கொடுக்க மாட்டியா? சின்னதோ பெருசா கொடுக்க மாட்டேன். அப்ப இது வேண்டாம்ல? வேண்டாம். எனக்கு ஒண்ணு வேண்டாம். நீயே வச்சுக்க. எனக்கு அதுக்கு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். சுடியா? ஐயா, இதான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லவே இல்ல? எனக்கு பிடிச்ச கலர் இது. பொம்பளைங்களே இப்படிதான். முதல்ல வேணாம்பீங்க, அப்புறம் பிடிச்சிருக்கும்பீங்க. இதை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி உங்க அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்கும் ஒரு வழி வச்சிருக்கேன். என்ன வழி அது? எனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி எங்க அப்பாவுக்கு வேட்டி வாங்கி கொடுக்க போறியா? அதெல்லாம் இல்ல. நேத்து ஒரு பம்பர் அடிச்சது. ஒரே நல்ல 10,000 ரூபாய் கிடைச்சது தெரியுமா? நான் டெலிவரிக்கு போகும்போது ஒரு பெரிய ஆளை மீட் பண்ணேன். அவர் பேரு வில்லியம் டிசோசா. யார் அது? அவர் வெயிட் பார்ட்டி. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு. என்னையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. நிஜமா? நீங்க நிச்சயமா வெளிநாடு போவீங்கன்னு ஏற்கனவே எங்க அப்பா ஜாதகத்தை பார்த்து சொன்னாரு. அவர் கிடக்குறாரு. அவர் ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதே வாயால தான் நல்ல வேலை கிடைச்சாதான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னாரு. சப்போஸ் எனக்கு வேலை கிடைச்சு நான் ஃபாரின் போயிட்டேன்னா நீ ஆசைப்பட்ட மாதிரியே MD நீ ஃபாரின்ல தான் படிக்க போற. Oh my god, ஃபாரினுக்கு போய் MD படிப்பேன்னு நான் கனவுலயே நினைக்கல. அந்த கடவுளை வேண்டது வீண் போகல. அது சரி. நான் கஷ்டப்பட்டு ப்ரொஃபசர் கிட்ட வேலை வாங்கினது உனக்கு பெருசா தெரியல. இத பாரு, ஃபாரின் போறதுக்குலாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன்ல, நான் கேட்டதை கொடுத்துரு. ஸ்டெல்லா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஆஹா, செல்லக்குட்டி, டிவி ஆஃப் பண்ணிட்டு வந்து படுத்து தூங்கு. அப்பா வரும்போது நான் உன்னை எழுப்புறேன். இன்னும் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு வரேம்மா. அப்பா இப்ப வந்துருவாங்க. அவங்க கூட நான் சேர்ந்து தூங்குறேன். இப்பவே மணி 12 ஆக போகுது. எப்ப தூங்கி எப்ப எழுந்திருக்க போறியோ? நான் அப்படி படுக்கிறேன். ஸ்டெல்லா, அம்மா, லூசி ஆண்டி வந்திருக்காங்க. வா ஸ்டெல்லா, வாமா, என்கிட்ட வா.
போயிட்டீங்கன்னு இங்க இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க ஆண்டி. அம்மா பாட்டி எல்லாரும் அழுதுட்டே இருந்தாங்க. அங்கிள் எங்க ஆண்டி? அங்கிள் வெளியில தான் இருக்காரு. நம்ம போய் அங்கிளை பார்த்துட்டு வருவோம். ஸ்டெல்லா ஏன் இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கா? என்னாச்சு ஸ்டெல்லா? ஸ்டெல்லா ஏன் அழற? லூசி ஆண்டி என்ன அடிச்சு கீழே தள்ளிட்டாங்க. லூசி ஆண்டியா? என்ன ஏதாவது கனவு கண்டியா? இல்ல, லூசி ஆண்டி என்ன கடிச்சாங்க. இதோ கடிச்சாங்களா? ம், ஏதோ பூச்சி கடிச்ச மாதிரி இருக்க. அழாத, வா.